கலைத்தவர்கள் எல்லாத்துக்குமே பதிலடி கொடுக்குற விதமாக தான் வந்து கோத் திரைப்படத்தோட ட்ரைலர் வந்து இருந்தது. அது மட்டும் இல்லாமல் கோத் திரைப்படத்தோட ட்ரைலர் வந்து கடந்த ஒரு 8 நாளாக செஞ்சு வச்சிருந்த ரெக்கார்டை வந்து வெறும் வந்து 3 மணி நேரத்தில் வந்து பிரேக் பண்ண போகிறது. ஸோ இதை பற்றி டீட்டெயிலாக பேச போகிறோம். கண்டிப்பாக தளபதி ரசிகர்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியான ஒரு வீடியோவாக தான் இருக்கும். முக்கியமாக சூர்யா ரசிகர்கள் பார்க்க வேண்டிய ஒரு வீடியோ தான். ஸோ மெயின் மேட்டருக்குள்ளே போயிடலாமா? அதாவது எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருந்த விஷயம் வந்து ஒரு பயத்தில் தான் வந்து கோத் திரைப்படத்தோட ட்ரைலருக்கு வந்து எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஈவன் வந்து தளபதி ரசிகர்களும் ஒரு பயம் வந்து இருந்துச்சு. ஏன்னா கோத் திரைப்படத்தோட 3வது பாடலில் தளபதி அவர்களோட தி ஏஜிங் லுக் வந்து ரொம்ப ரொம்ப மோசமாக வந்து பண்ணியிருந்தாங்க. எல்லாரும் வந்து ட்ரோல் பண்ணுற மாதிரி தான் இருந்துச்சு. எதுக்குடா நீங்கள் வந்து அப்டேட் கொடுத்தீங்க, பாடல் வந்து எதுக்குடா ரிலீஸ் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்கிற அளவுக்கு தான் வந்து இருந்துச்சு. ஸோ அதே பயம் தான் வந்து ட்ரைலர்லேயும் இருந்துச்சு. ஸோ ட்ரைலர்லேயும் வந்து இதே மாதிரி சொதப்பி வச்சா நாங்கள் எல்லாரும் எங்களை ட்ரோல் பண்ணுவாங்களேடா, எல்லாரும் எங்களை வச்சு செய்ய போகிறாங்க அப்படி இப்படின்னு பயம் வந்து இருந்துச்சு. ஆனால் அந்த ஒரு விஷயத்துக்கு இடம் கொடுக்காம பயங்கரமான தி ஏஜிங் லுக்கில் வந்து பர்ஃபெக்டாக விஎஃப்எக்ஸ் எல்லாத்தையுமே வந்து அவ்வளோ க்ளோஸ்அப்பில் தளபதியை வந்து காமிக்கிறாங்க. முக்கியமாக யாரும் எதிர்பார்க்காத நாளைய திருப்ப தளபதியை வச்சு உண்மையாலுமே இந்த கூஸ் பம்ப்ஸ் ஆக்கிட்டாங்க. ஸோ வந்து கலாய்ப்பதற்காக ட்ரோல் பண்ணுவதற்காக எக்கச்சக்கமான ட்ரோல் பேஜ், முக்கியமாக தளபதியோட ஹேட்டர்ஸ் எல்லாம் வெயிட் பண்ணியிருந்தாங்க. அவங்க எல்லாத்துக்குமே வந்து வாயை மூடுற மாதிரி அது பயங்கரமாக அந்த ட்ரைலர் வந்து விட்டது. அவங்களால எதுவுமே வந்து சொல்ல முடியல. நான் தாண்டா இனிமேல் செப்டம்பர் 5 பெரிய திருவிழாவாக இருக்க போது எவனாலையும் ஜெயிக்க முடியாது அப்படின்னு சொல்லி வெங்கட் பிரபு வந்து ட்ரைலர்லேயே வந்து சொல்லி அடிக்கிற மாதிரி அடிச்சிருக்காங்க வெங்கட் பிரபு. ஸோ இது ஒரு புறம் இருக்க, இன்னொரு புறம் ட்ரைலர் வந்து மிகப்பெரிய சாதனை வந்து படைத்திருக்கு. இந்தியா அளவில் நம்பர் 1 இடத்துல வந்து ட்ரைலர் வந்து இருக்கிறது. அதாவது ட்ரைலர் ரிலீஸ் ஆகிற வரைக்குமே வந்து தங்கலான் அப்படிங்கிற ஹேஷ்டாக் வந்து செமையாக வந்து ட்ரெண்டிங்கில் வந்து இருந்தது. கோட் அப்படிங்கிற ஹேஷ்டாக்கும் வந்து ட்ரெண்டிங்கில் வந்து இருந்தது. ஆனால் ஒன்ஸ் வந்து ட்ரைலர் வந்து ரிலீஸ் ஆகிட்ட அப்புறமா இந்தியா அளவில் நம்பர் 1 இடத்துல வந்து கோட் அப்படிங்கிற ஹேஷ்டாக் வந்து போயிடுச்சு. இதனால் தளபதி ரசிகர்கள் செம ஹாப்பியில் வந்து இருக்காங்க. இது ஒரு புறம் இருக்க, இன்னொரு புறம் வந்து இத்தனை நாள் அதாவது ட்ரைலர் ரிலீஸ் ஆகி 8 நாளாக சம்பாதிச்சு வச்சுருந்த ஒரு மிகப்பெரிய சாதனை வந்து இப்போ வந்து கோத் திரைப்படத்தோட ட்ரைலர் வந்து உடைக்க போகிறது. அதை பற்றி டீட்டெயிலாக பேச போகிறோம். அதாவது லேட்டஸ்ட்டாக வந்து கங்குவா திரைப்படத்தோட ட்ரைலர் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த ட்ரைலர் வந்து ரசிகர்களுக்கு வந்து செம ட்ரீட்டாக வந்து அமைஞ்சது. முக்கியமாக சூர்யா ரசிகர்கள்லாம் செமையாக வந்து கொண்டாடி கொண்டு வந்தார்கள். ஆனால் சில ரசிகர்களுக்கு கிளிம்ஸில் பார்த்த மாதிரி தான் இந்த ஒரு ட்ரைலரில் இருக்குது. வேறு எதுவுமே வந்து புதுசாக இல்லை. ஒரு ட்ரைலரே வந்து பெருசாக வந்து எக்ஸ்பெக்டேஷன் க்ரியேட் பண்ணலை அப்படி இப்படின்னு இந்த ஒரு ட்ரைலரை வந்து ட்ரோல் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் வந்து வியூஸ் வைஸும் சரி, லைக்ஸ் வைஸும் சரி, நல்ல ஒரு ரெக்கார்டு வந்து படைத்திருந்தது. இது வரைக்கும் வந்து 30 மில்லியன் வியூஸ் வந்து கங்குவா ட்ரைலர் வந்து வாங்கியிருக்கு. 800K லைக்ஸ் மேலே வந்து வாங்கியிருக்கு. 1 மில்லியன் வந்து மிக விரைவில் டச் பண்ணுமா அப்படின்னு சொல்லி சூர்யா ரசிகர்கள் வெயிட் பண்ணி கொண்டு காத்திருக்கிறார்கள். இந்த சமயத்தில் தான் சூர்யா அவர்களோட கங்குவா திரைப்படத்தோட ட்ரைலரை வந்து வெறும் வந்து 2.5 மணி நேரத்தில் வந்து கோத் திரைப்படத்தோட ட்ரைலரை வந்து பிரேக் பண்ணிடுச்சு அப்படின்னு தான் சொல்ல வேண்டும். ஸோ வந்து 800K லைக்ஸ் வந்து வெறும் வந்து 2.5 மணி நேரத்தில் வந்து வாங்கிவிட்டது. இதனால் ரசிகர்கள் செம ஹாப்பியில் வந்து இருக்காங்க. ஸோ இத்தனை நாளாக சூர்யா ரசிகர்கள் கஷ்டப்பட்டு இவ்வளோ லைக்ஸ் வாங்கியிருந்தாங்க. அது வெறும் வந்து 2.5 மணி நேரத்தில் வந்து பிரேக் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது. கண்டிப்பாக 24 மணி நேரத்தில் கோத் திரைப்படத்தோட ட்ரைலர் 2 மில்லியன்ஸ்க்கும் மேலே வந்து லைக்ஸ் வாங்கும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு வந்து இருக்கிற. முக்கியமாக வந்து 30 மில்லியனுக்கும் மேலே வந்து வியூஸ் வாங்கும். ஏன்னா வந்து கங்குவாவோட வியூஸ் வந்து 25 மில்லியன் 24 ஹவர்ஸில் வந்து வாங்கியிருந்தது. அதை வந்து ஈஸியாக பிரேக் பண்ணி 30 மில்லியனுக்கும் மேலே வந்து கோட் ட்ரைலர் வியூஸ் வாங்க வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லி ரசிகர்கள் வெயிட் பண்ணி காத்திருக்கிறார்கள். ஆனால் இதில் என்ன சோகனா, இதுக்கு முன்பு தளபதி அவர்களோட லியோ, வாரிசு அந்த திரைப்படத்தோட ட்ரைலர்லாம் வந்து வித்தின் 1 ஹவர்லேயே வந்து 1 மில்லியன் லைக்ஸ் வந்து அசால்ட்டாக வந்து சர்ச் பண்ணி இருந்தது. ஆனால் வந்து இந்த ட்ரைலர் வந்து அந்த மாதிரி இல்லாமல் ஒரு 1 ஹவரில் வந்து 500K லைக்ஸ் மட்டும்தான் வாங்கியிருந்தது. இதுதான் வந்து தளபதி ரசிகர்களுக்கு சற்று சோகமான விஷயமா இருக்குது. ஸோ 1 ஹவரில் வந்து கோத் திரைப்படத்தோட ட்ரைலர் வந்து ஒரு 800K 900K லைக்ஸ் வாங்கியிருந்தால் இன்னும் வந்து சூப்பராக இருந்திருக்குமே, இல்லை ஏன் இது பண்ணலை அப்படிங்கிற ஒரு பயம் வந்து இருக்கிறது. மேபி இந்த ட்ரைலரை பார்க்காதவங்க இனிமேல் பார்த்து லைக்ஸ் பண்ண வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. ஏன்னா வந்து ட்ரைலர் வந்து அந்த அளவுக்கு ரசிகர்களே செமையாக பிடிக்கும். இதை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிற விஷயத்த மறக்காம. கலைத்தவர்கள் எல்லாத்துக்குமே பதிலடி கொடுக்குற விதமாக தான் வந்து கோத் திரைப்படத்தோட ட்ரைலர் வந்து இருந்தது. அது மட்டும் இல்லாமல் கோத் திரைப்படத்தோட ட்ரைலர் வந்து கடந்த ஒரு 8 நாளாக செஞ்சு வச்சிருந்த ரெக்கார்டை வந்து வெறும் வந்து 3 மணி நேரத்தில் வந்து பிரேக் பண்ண போகிறது. ஸோ இதை பற்றி டீட்டெயிலாக பேச போகிறோம். கண்டிப்பாக தளபதி ரசிகர்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியான ஒரு வீடியோவாக தான் இருக்கும். முக்கியமாக சூர்யா ரசிகர்களுக்கும்
சூர்யா ரசிகர்கள் பார்க்க வேண்டிய ஒரு வீடியோ தான். ஸோ மெயின் மேட்டருக்குள்ளே போயிடலாமா? அதாவது எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருந்த விஷயம் வந்து ஒரு பயத்தில் தான் வந்து கோ திரைப்படத்தோட ட்ரைலருக்கு வந்து எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஈவன் வந்து தளபதி ரசிகர்களும் ஒரு பயம் வந்து இருந்துச்சு. ஏன்னா கோ திரைப்படத்தோட 3வது பாடலில் தளபதி அவர்களோட தி ஏஜிங் லுக் வந்து ரொம்ப ரொம்ப மோசமாக வந்து பண்ணியிருந்தாங்க. எல்லாரும் வந்து ட்ரோல் பண்ணுற மாதிரி தான் இருந்துச்சு. எதுக்குடா நீங்கள் வந்து அப்டேட் கொடுத்தீங்க, பாடல் வந்து எதுக்குடா ரிலீஸ் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்கிற அளவுக்கு தான் வந்து இருந்துச்சு. ஸோ அதே பயம் தான் வந்து ட்ரைலர்லேயும் இருந்துச்சு. ஸோ ட்ரைலர்லேயும் வந்து இதே மாதிரி சொதப்பி வச்சா நாங்கள் எல்லோரும் எங்களை ட்ரோல் பண்ணுவாங்களேடா, எல்லாரும் எங்களை வச்சு செய்ய போகிறாங்க அப்படி இப்படின்னு பயம் வந்து இருந்துச்சு. ஆனால் அந்த ஒரு விஷயத்துக்கு இடம் கொடுக்காம பயங்கரமான தி ஏஜிங் லுக்கில் வந்து பர்ஃபெக்டாக விஎஃப்எக்ஸ் எல்லாத்தையுமே வந்து அவ்வளோ க்ளோஸ்அப்பில் தளபதியை வந்து காமிக்கிறாங்க. முக்கியமாக யாரும் எதிர்பார்க்காத நாளைய திருப்ப தளபதியை வச்சு உண்மையாலுமே இந்த கூஸ் பம்ப்ஸ் ஆக்கிட்டாங்க. ஸோ வந்து கலாய்ப்பதற்காக ட்ரோல் பண்ணுவதற்காக எக்கச்சக்கமான ட்ரோல் பேஜ், முக்கியமாக தளபதியோட ஹேட்டர்ஸ் எல்லாம் வெயிட் பண்ணியிருந்தாங்க. அவங்க எல்லாத்துக்குமே வந்து வாயை மூடுற மாதிரி அது பயங்கரமாக அந்த ட்ரைலர் வந்து விட்டது. அவங்களால எதுவுமே வந்து சொல்ல முடியல. நான் தாண்டா இனிமேல் செப்டம்பர் 5 பெரிய திருவிழாவாக இருக்க போது எவனாலையும் ஜெயிக்க முடியாது அப்படி சொல்லி வெங்கட் பிரபு வந்து ட்ரைலர்லேயே வந்து சொல்லி அடிக்கிற மாதிரி அடிச்சிருக்காங்க வெங்கட் பிரபு. ஸோ இது ஒரு புறம் இருக்க, இன்னொரு புறம் ட்ரைலர் வந்து மிகப்பெரிய சாதனை வந்து படைத்திருக்கு. இந்தியா அளவில் நம்பர் 1 இடத்துல வந்து ட்ரைலர் வந்து இருக்கிறது. அதாவது ட்ரைலர் ரிலீஸ் ஆகிற வரைக்குமே வந்து தங்கலான் அப்படிங்கிற ஹேஷ்டேக் வந்து செமையாக வந்து ட்ரெண்டிங்கில் வந்து இருந்தது. கோட் அப்படிங்கிற ஹேஷ்டேக்கும் வந்து ட்ரெண்டிங்கில் வந்து இருந்தது. ஆனால் ஒன்ஸ் வந்து ட்ரைலர் வந்து ரிலீஸ் ஆகிட்ட அப்புறமா இந்தியா அளவில் நம்பர் 1 இடத்துல வந்து கோட் அப்படிங்கிற ஹேஷ்டேக் வந்து போயிடுச்சு. இதனால் தளபதி ரசிகர்கள் செம ஹாப்பியில் வந்து இருக்காங்க. இது ஒரு புறம் இருக்க, இன்னொரு புறம் வந்து இத்தனை நாள், அதாவது ட்ரைலர் ரிலீஸ் ஆகி 8 நாளாக சம்பாதிச்சு வச்சுருந்த ஒரு மிகப்பெரிய சாதனை வந்து இப்போ வந்து கோட் திரைப்படத்தோட ட்ரைலர் வந்து உடைக்க போகிறது. அதை பற்றி டீட்டெயிலாக பேச போகிறோம். அதாவது லேட்டஸ்ட்டாக வந்து கங்குவா திரைப்படத்தோட ட்ரைலர் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த ட்ரைலர் வந்து ரசிகர்களுக்கு வந்து செம ட்ரீட்டாக வந்து அமைஞ்சது. முக்கியமாக சூர்யா ரசிகர்கள்லாம் செமையாக வந்து கொண்டாடி கொண்டு வந்தார்கள். ஆனால் சில ரசிகர்களுக்கு கிளிம்ஸில் பார்த்த மாதிரி தான் இந்த ஒரு ட்ரைலரில் இருக்குது. வேறு எதுவுமே வந்து புதுசாக இல்லை. ஒரு ட்ரைலரே வந்து பெருசாக வந்து எக்ஸ்பெக்டேஷன் க்ரியேட் பண்ணலை அப்படி இப்படின்னு இந்த ஒரு ட்ரைலரை வந்து ட்ரோல் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் வந்து வியூஸ் வைஸும் சரி, லைக்ஸ் வைஸும் சரி, நல்ல ஒரு ரெக்கார்டு வந்து படைத்திருந்தது. இது வரைக்கும் வந்து 30 மில்லியன் வியூஸ் வந்து கங்குவா ட்ரைலர் வந்து வாங்கியிருக்கு. 800K லைக்ஸ் மேலே வந்து வாங்கியிருக்கு. 1 மில்லியன் வந்து மிக விரைவில் டச் பண்ணுமா அப்படின்னு சொல்லி சூர்யா ரசிகர்கள் வெயிட் பண்ணிக்கொண்டு காத்திருக்கிறார்கள். இந்த சமயத்தில் தான் சூர்யா அவர்களோட கங்குவா திரைப்படத்தோட ட்ரைலரை வந்து வெறும் வந்து 2.5 மணி நேரத்தில் வந்து கோ திரைப்படத்தோட ட்ரைலரை வந்து பிரேக் பண்ணிடுச்சு அப்படின்னு தான் சொல்ல வேண்டும். ஸோ வந்து 800K லைக்ஸ் வந்து வெறும் வந்து 2.5 மணி நேரத்தில் வந்து வாங்கிவிட்டது. இதனால் ரசிகர்கள் செம ஹாப்பியில் வந்து இருக்காங்க. ஸோ இத்தனை நாளாக சூர்யா ரசிகர்கள் கஷ்டப்பட்டு இவ்வளோ லைக்ஸ் வாங்கியிருந்தாங்க. அது வெறும் வந்து 2.5 மணி நேரத்தில் வந்து பிரேக் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது. கண்டிப்பாக 24 மணி நேரத்தில் கோ திரைப்படத்தோட ட்ரைலர் 2 மில்லியன்ஸ்க்கும் மேலே வந்து லைக்ஸ் வாங்கும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு வந்து இருக்கிற. முக்கியமாக வந்து 30 மில்லியனுக்கும் மேலே வந்து வியூஸ் வாங்கும். ஏன்னா வந்து கங்குவாவோட வியூஸ் வந்து 25 மில்லியன் 24 ஹவர்ஸில் வந்து வாங்கியிருந்தது. அதை வந்து ஈஸியாக பிரேக் பண்ணி 30 மில்லியனுக்கும் மேலே வந்து கோ ட்ரைலர் வியூஸ் வாங்க வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லி ரசிகர்கள் வெயிட் பண்ணி காத்திருக்கிறார்கள். ஆனால் இதில் என்ன சோகனா, இதுக்கு முன்பு தளபதி அவர்களோட லியோ, வாரிசு அந்த திரைப்படத்தோட ட்ரைலர்லாம் வந்து வித்தின் 1 ஹவர்லேயே வந்து 1 மில்லியன் லைக்ஸ் வந்து அசால்ட்டாக வந்து சர்ச் பண்ணி இருந்தது. ஆனால் வந்து இந்த ட்ரைலர் வந்து அந்த மாதிரி இல்லாமல் ஒரு 1 ஹவரில் வந்து 500K லைக்ஸ் மட்டும்தான் வாங்கியிருந்தது. இதுதான் வந்து தளபதி ரசிகர்களுக்கு சற்று சோகமான விஷயமா இருக்குது. ஸோ 1 ஹவரில் வந்து கோ திரைப்படத்தோட ட்ரைலர் வந்து ஒரு 800K 900K லைக்ஸ் வாங்கியிருந்தால் இன்னும் வந்து சூப்பராக இருந்திருக்குமே, இல்லை ஏன் இது பண்ணலை அப்படிங்கிற ஒரு பயம் வந்து இருக்கிறது. மேபி வந்து ட்ரைலர் பார்க்காதவங்க இனிமேல் பார்த்து லைக்ஸ் பண்ண வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. ஏன்னா வந்து ட்ரைலர் வந்து அந்த அளவுக்கு ரசிகர்களே செமையாக பிடிக்கும். இதை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிற விஷயத்தை மறக்காம